வெல்கம் கைஸ். நம்மளோட டெஸ்ட்நெட் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவாக்ஸ் பேட் வந்து அவங்களோட வின்னர்ஸ் லிஸ்ட் கொடுத்தாங்க. அதில் என்னோட இது இருந்தது. ஸோ அது கம்மி தான், ஓகேங்களா. 0.7 அவாக்ஸ் பேட் தான் அது. ஆனால் ஐடியோ ப்ரைஸ் தரனால கொஞ்சம் அது வந்து லான்ச் ஆன பிறகு கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ட்டு. ஸோ இப்போ வந்து ஆர்பிட்ரம் ஒடிசி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்பிட்ரம் ஒடிசியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து Galaxy.eco இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்பிசம் வீக் 1 ஆர்பிட்ரம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த NFT கண்டிப்பாக க்ளைம் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த NFT நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த என்டர்ட் ஒடிசின்ற NFT. ஸோ இந்த NFT நீங்கள் க்ளைம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற டாஸ்க் அடுத்த இந்த டெஸ்ட்நெட் வந்து நீங்கள் இந்த ஜாப் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு NFT கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்பிட்ரம் வந்து இந்த ஆர்பிட்ரம் செயின் வந்து டெரி ப்ரோட்டோக்கால் வழியாக நம்ம பண்ணோம் இந்த டாஸ்க், ஓகேங்களா. ஸோ இந்த 2 டாஸ்க் வந்து இந்த இப்போ அதாவது வந்து அவங்க வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி நினைக்கிறேன், 1 டே முன்னாடியிலேருந்து இது டாஸ்க் ரன் ஆகுது. ஸோ இது வந்து 18க்குள்ளே இந்த டாஸ்க் முடிஞ்சா உங்களுக்கு வந்து இந்த NFT கிடைக்கும். ஸோ அது என்ன டாஸ்க்னால், ஸோ இந்த டாஸ்க் நான் வந்து இந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த டெரி ஃபெஸ்டிவல் ஆன் ஆர்பிட்ரம். ஸோ இந்த டெரி எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு டெக்ஸ். இது வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. 25x வந்து லெவரேஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த NFT இருக்குல்ல, ஆர்பிட்ரமில் என்டர்ட் ஓடிசி NFT இருக்கணும், ப்ளஸ் இதில் வந்து செலவாகும், ஓகேங்களா. மினிமம் வந்து ஒரு $4 to $5 உங்களுக்கு வந்து செலவு கண்டிப்பாக இருக்குது, ஓகேங்களா. எல்லாமே டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான். இந்த ஃபீக்காக உங்களுக்கு செலவு இருக்கும். ஸோ இது ஓகேனா நீங்கள் இந்த 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 சேலஞ்ச், அதாவது வந்து இந்த டெரி ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் கலந்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ என்னென்னா இப்போ வந்து எடுத்தோடனே சொல்லிட்டாங்களா, அந்த என்டர்ட் ஓடிசி இருந்தால் தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ இதில் 2 டாஸ்க் என்னென்னா, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணோம், ஓகேங்களா. மினிமம் வந்து $10 அபவ் $10, ஓகேங்களா. அதாவது லெஸர் தான் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு $10 ஒரு இதில் தான் அனாலிசிஸ் தான். அதாவது வந்து ஆர்பிட்ரம் மின் பூலில் வந்து நீங்கள் லிக்விடிட்டி ஒரு $10 எந்த ஒரு காயினாக இருந்தாலும் அதை வச்சு லிக்விடிட்டி நீங்கள் ப்ரொவைட் பண்ணோம் $10, ஓகேங்களா. $10 அபோவ், ஓகேங்களா. தென் வந்து டெரிவேட்டிவ் ட்ரேடிங், அதாவது வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் பண்ணணும் $10 மேலே. அதுவும் வந்து ஆர்பிட்ரம் செயினில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ யூசர்ஸ் நீட் டு கம்ப்ளீட் 2 டாஸ்க் டு எலிஜிபிள் ஃபார் டெரி எக்ஸ்க்ளூசிவ் NFTs, ஓகே. 2 டாஸ்க் நீங்கள் பண்ணணும். இவங்க வந்து கொடுக்குற எலிஜிபிலிட்டி வந்து அவங்க கொடுக்குற NFT வந்து 20th வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டெப் இந்த வீடியோலையும் வந்து உங்களுக்கு ஸ்டெப் வந்து நான் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 25x ட்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை எக்ஸ் நீங்கள் லீவரேஜ் வந்து செட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காகவே 25x தான் ட்ரேட் ஆகும். மினிமம் 4% வந்து நீங்கள் ஷார்ட் போட்டு ஹையாக 4%, லாங் போட்டு லெஸ்ஸாக 4% போனாலும் உங்களோட பொசிஷன் வந்து லிக்விடேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணும்போது. ஸோ இதில் நீங்கள் இந்த ஆர்பிட்ரம் இந்த டெரிவ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுன்னா இதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மெட்டாமாஸ்க்குள்ளே போவோம். ஸோ இந்த மெட்டாமாஸ்கில் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் ஆர்பிட்ரெலாம் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஆர்பிட்ரை டாஸ்க் பண்ணால் தான் அந்த அக்கௌண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும், வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அக்கௌண்ட் என்டர்ட் ஓடிசி எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் க்ளைம் பண்ணியிருக்கீங்க அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மேலே தான். ஸோ நான் ஒரு $20 எத்திரியம் நான் கொண்டு வந்தேன், ஓகேங்களா. 0.002 வந்து நான் கொண்டு வந்தேன். ஸோ இதில் நீங்கள் எத்திரியம் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் இதில் வந்து USDC வச்சும் பண்ணலாம், எத்திரியம் வச்சும் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்பிட்ரமில் வச்சுருக்க இந்த ஆர்பிட்ரம் செயினில் இருக்கிற காயின்ஸ் வச்சு எதுவும் பண்ணலாம். ஆனால் அந்த காயின் வந்து டெரியில் இருக்கணும் கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் எத்திரியம் வச்சு பண்ணலான்னு நான் எத்திரியம் கொண்டு வந்துட்டேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் USDC மாற்றணும்னா சில இந்த ஹாப் எக்ஸ்சேஞ்ச் இதில் குயிக் ஷாப் இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெரி வெப்சைட் லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். நான் டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே டெரி ஃபெஸ்டிவல் அந்த இது காட்டும், ஓகேங்களா. ஓகே கொடுத்துவாங்க. நான் கனெக்ட் வேலட் கொடுக்குறேன், மெட்டாமாஸ்க் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே பர்மிஷன் கேட்கும். ஸோ நான் ரீலோட் பண்ணுறேன், ஓகேங்களா. ரீலோட் பண்ணால் அந்த பர்மிஷன் இங்கே காட்டும். ஸோ இது அலோவ் கொடுக்குறேன். என்னோடய வேலட் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்னோடய வேலட் அட்ரஸ் உங்களுக்கு மேலே காட்டும், ஓகேங்களா. அது காட்டுது. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு டாஸ்க்காக வந்து நான் வந்து அவங்க சொல்கிறது வந்து இந்த பூல்ஸில் வந்து நான் இது பண்ண போகிறேன், ஓகேங்களா. பூல்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு அந்த 3 ஆரோஸ் இருக்குல்ல, அந்த 3 ஹைஃபன் அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நான் வந்து ஆர்பிட்ரம் பூல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மெயின் ஆர்பிட்ரம் இது வந்து ஸ்டேக் கிளிக் பண்ணுறேன். ஸ்டேக் கிளிக் பண்ணும்போது எந்த இது கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதில் வந்து நான் வச்சுருக்கிறது வந்து ETH வச்சுருக்கேன், ஓகேங்களா. ETH நான் செலக்ட் பண்ணுறேன். ETH நான் கிளிக் பண்ண பிறகு என்னோடய வேலட் பேலன்ஸ் கிடையாது, 0.02 இருக்குது, ஓகேங்களா. கரெக்டு. இப்போ வந்து நான் 0.015 அதாவது ஒரு $16 வரும் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஒரு 75% கொடுக்குறேன், ஓகேங்களா. 0.015. ஸோ இதை நான் அப்படியே ஆட் லிக்விடிட்டி கொடுக்குறேன்.
ஓகேங்களா. இப்போ பர்மிஷன் கேட்கும். ஸோ நான் இதுக்கு போகிறேன். ஓகே, இது வந்துடுச்சு. ஸோ இதுக்கு என்ன ஃபீஸ் ஆகுது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கோங்களா. 0006. ஸோ ஃபீஸ் செக் பண்ணுங்கள். 0006னால் எவ்வளோ வேல்யூ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. 0.0006. சாரி. ஓகே, 65 சென்ட்னா ஒரு $1 கம்மி, $40 கிட்ட. ஓகேங்களா. ஸோ தென் வந்து நம்ம அப்ரூவ் கொடுத்துப்போம். ஓகே, நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போவோம். ஓகே, ஆட் லிக்விடிட்டி எக்ஸிக்யூட்டட். லிக்விடிட்டி வந்து ஆட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணோன்னா, இப்போ வந்து நம்ம மேலே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூ ஹேவ் எல்லாமே வந்து காட்டும். நம்ம வந்து ஸ்டேக் பண்ண பேலன்ஸ் காட்டு பார்த்தீங்களா, 0.01 வந்து நம்ம ஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ரீலோட் பண்ணுறோம். ஓகேங்களா, மறுபடியும் இந்த பேஜை. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடிஹெச்சை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ரிமூவ் இருக்குது பார்த்தீங்களா, ரிமூவ் கொடுக்குறேன். ரிமூவ் கொடுத்து 100% எவ்வளோ இருக்கோ அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஜாப். இது இப்போ நான் இதில் வந்து இங்கே உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். ஸோ அது கேட்டுடுச்சு. 0009. ஓகேங்களா. கேஷ் ஃபீ அதிகம் தான், ஆனால் நீங்கள் இது பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து க்ளைம் பண்ண முடியும். ஹோல்ட் பண்ணி நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளைம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டேக்டு பேலன்ஸில் வந்து இப்போ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. நான் ரீலோட் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ இங்கே செக் பண்ண இடிஹெச் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பேலன்ஸில் வந்து இடிஹெச் கொடுக்குறேன், 0 இடிஹெச். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜாப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் போகணும். ஃபியூச்சர்ஸில் வந்து அவங்க ஒரு எல்லாமே $10 மேலே தான் நீங்கள் பண்ணியாகணும். ஓகேங்களா. லெஸர் மினிமம் $10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடிஹெச்சை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா. இடிஹெச் செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போது எனக்கு நான் இதில் நான் செக் பண்ணுறேன் இந்த மேப் கிராஃபில். ஸோ இப்போ வந்து நல்லா 97 இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட் பண்ணால் தான் எனக்கு ஓகே, ஏன்னா இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம எந்த காயின் வேணாலும் செலக்ட் பண்ணிங்க. யூஎஸ்டிசியும் எடுத்துக்கலாம், இல்லை இடிஹெச் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் 75% 0.045 நான் டெபாசிட் பண்ணுறேன். ஸோ பெர்மிஷன் கேட்கும். ஸோ 0005 பெர்மிஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அங்கே டெபாசிட் ஆகிடும். ஸோ இது டெபாசிட் பண்ணால் தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. செக் பண்ணுற ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுப்போம். ஓகேங்களா. ஷார்ட் பொசிஷன் பார்த்துட்டுங்க, இதில் 25x லேவரேஜ், இதில் வந்து 4% கீழே மேலே போனாலும் நம்ம வந்து பொசிஷன் வந்து லூஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா. இல்லை மார்ஜின் 16 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. நம்மளோட ஷார்ட் எடுக்கிறேன். ஸோ கன்ஃபர்மேஷன் போகும். செல் ஆர்டர் வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஓகே, இங்கே வந்துடுச்சு 0005. ஓகே, என் பொசிஷன் இங்கே ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட்ஸில் இங்கே பொசிஷன் வந்துடும். ஓகே, ஷார்ட் எடுத்துகிறேன். ஸோ பொசிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஹோல்ட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து இதேமாதிரி கன்ஃபர்மேஷன் போகும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இடிஹெச் மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா. எதுக்கு நான் ஷார்ட் எடுத்தேன்னா, ஸோ இந்த கிராஃபை நான் பார்த்தேன். ஓகேங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் லாங் போயிருக்கு. கண்டிப்பாக அடுத்து ஷார்ட் ஆகும்னு எனக்கு தெரியும் இடிஹெச்.
ஸோ ஏன்னா வந்து இந்த மூவ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான், அனலைசிஸ் பண்ணால் தான் நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா? டவுனில் இருக்கும்போது டக்குன்னு எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்க்காம விட்டிங்கன்னா அது லாங் போயிடுச்சுன்னா லிக்விடேட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் பார்த்து பண்ணுங்கள். ஸோ பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோடய அமௌண்ட் வந்து நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி வித்ட்ரா பண்ணணும்னா அதேமாதிரி அங்கே வித்ட்ரா கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ரா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நம்மளோட காயின்ஸ்லாம் காணும். ETH இருக்குது, 100% இருக்குது, 0.0145 இருக்குது. ஓகேங்களா? நான் 100% வித்ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பெர்மிஷன் கேட்போம். ஓகேயா? இப்போ 0004. ஓகே, இப்போ என்னோடய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நான் செக் பண்ணுறேன். இப்போ இது வந்து 0.0165. ஓகேங்களா? அதாவது வந்து 0.2ல் வந்து 0.004 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ வேல்யூ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் $0.004. $4 உங்களுக்கு இந்த டாஸ்கில் வந்து உங்களுக்கு செலவாகும். ஸோ இதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதை ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு சில சைட் இருக்குது, நீங்கள் கேஸ் ஃபீ வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ கேஸ் ஃபீ கம்மியாக இருக்கிற டைம்லேயே செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ செஞ்ச டைமில் கம்மியாக இருந்துச்சு. டக்குன்னு வந்து கொஞ்சம் பிடிசி அப் ஆகும்போது இந்த எத்திரியமும் கொஞ்சம் ஹை ஆகிட்டனால கொஞ்சம் கேஸ் ஃபீ எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. மற்றபடி $4 to $5 கண்டிப்பாக செலவாகும். இந்த கேஸ் ஃபீ நீங்கள் செலவு பண்ணணுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தவிர இதை பண்ணுங்கள். மற்றது வேணான்னா நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ யூஸ் ஆகும்னு தெரியல. ஸோ நான் இது வந்து கொஞ்சம் ஒரு அண்டர் ரேட்டடாக இருந்துச்சு. ஸோ ஆர்பிட்ரம் வரதுனால ஸோ ஒரு இயர்லி அடாப்டராக இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் NFT கிடைக்கும்னு நம்பிக்கையில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு இந்த சேனல் பிடிச்சதுனாலும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ். பாய்.